மாற்று மத நம்பிக்கை விடுங்க சார், நம்ம மத நம்பிக்கை வாங்க சார், மற்ற மதத்தை விடுங்க. ஏன் நம்பிக்கை? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்கள் நம்பிக்கை காப்பாற்றின லட்சணத்தை நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் சுடலை கோயில் ரொம்ப ஃபேமஸ். 2 வருஷத்துக்கு ஒரு கொடை நடக்கும். கிடா வெட்டி பொங்கல் வைப்போம். கிடானா 1-2 வெட்ட மாட்டோம், 2000 கிடா வெட்டுவோம். சரியா? 2000 கிடா வெட்டுவோம். கிடாலாம் வளர்ந்து இவ்வளோ பெருசாக நின்றுச்சு எங்கள் ஊரில். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கோயில் கொடைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா ஒரு சட்டம் போட்டாங்க, ஆடு ஒளி பலியிட தடை. அது எங்கள் நம்பிக்கை புண்படுத்திச்சா இல்லையா? பின்வாங்கிட்டாங்கல்ல. தேர்தல் தோல்விக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு தோல்வியை திமுகவுக்கு புகட்டுவாங்கன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டாரு. அது தேர்தல் முடிவு வரட்டும். 10 தேர்தலா புகட்டிட்டு இருக்காங்க, 11ஆவது தேர்தலா உங்களுக்கு புகட்டுவாங்க, அப்ப தெரியும். சரியா? அப்புறம் நீதி சார், நான் என்ன சொல்றேன், நீதிமன்றம் சொல்லிவிட்டது, ரைட்டு, நீதிமன்றம் தான் சொன்னது. இதுவாது ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு, அதெல்லாம் விட பெரிய கோர்ட் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் சொன்னது அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்குள் செல்லலாம்னு. இந்த போகும்போது கோவை சத்தியனை அழைச்சிட்டு போக சொல்லுங்க. சபரிமலைக்கு போறாருல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்ல சார். அம்மா இருந்தா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பாங்கிறாருல. இப்போ ஒரு சாமி மாலை போட்டிருக்காரு, மலைக்கு போறாரு, கூட்டு போயிருங்க பார்ப்போம். அப்போ உங்க மத உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்ப நீங்க அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதுலாம் ஏத்துக்க மாட்டோம், சபரிமலைக்கு தீர்ப்பு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். ஓகே, என்ன லாஜிக் எனக்கு புரியல.